ஒரு தொலைபேசியிலே ஒருவர் அழைத்தார்கள். நீங்கள் யார் என்று கேட்டேன். நான் காவல்துறையில் உதவி ஆய்வாளர் என்று சொன்னார். அவர் என்னிடம் இந்த அம்மாவுடைய விலாசத்தை கேட்டார். எனக்கு ஒரு பயம், இந்த அம்மாவை ஏதாவது செய்து விடுவார்களோ. ஏனென்றால் கேட்பவர் ஒரு காவல்துறை சேர்ந்தவர். நான் எதற்காக கேட்கிறீர்கள் என்று சொன்னேன். இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த தாயாரின் மேல் எனக்கு பரிதாபம் இருக்கிறது. ஆகவே நான் ஏதாவது ஒரு தொகை கொடுக்க வேண்டும் என்று ஒரு காவல் ஆய்வாளர் சொன்னார். நான் சொன்னேன், இந்த தாயாரை பாதுகாப்பதற்கு ஒரு பொது உடைமை கட்சி இருக்கிறது, அந்த கட்சி அலுவலகத்தில் கொடுத்து விடுங்கள். இல்லை ஐயா, ஒரு முறை மட்டுமல்ல, மாதா மாதம் பணம் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது, அதே காவல்துறையை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். இப்படி மனிதாபிமானம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அரசு இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தெளிவான திட்டம் வகுத்து அதற்கான தொகை வகுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அது இவர்களுக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இருக்கும். நான் மதுரையில் இருக்கக்கூடிய பொதும்பு கிராமத்திலே 83 சிறுமிகளை ஒருவன் பாலின கொடுமைப்படுத்திய ஒரு தலைமை ஆசிரியருக்கு 56 ஆண்டுகள் தண்டனை வழங்கினார்கள். ஆனாலும் அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு பெரியவர்களாகிவிட்டார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் நிவாரணம் அரசு வழங்குவதற்கு நான் உத்தரவிட்டேன். அப்படி ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களை நாம் காப்பாற்ற முடிந்தால் பலரும் குற்றவாளிக்கு என்ன தண்டனை என்பதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். குற்றவாளியுடைய தண்டனையை நீதிமன்றம் பார்த்து கொள்ளும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை சமுதாயம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த படத்தொடரிலிருந்து நான் தெரிந்து கொண்ட உண்மை. இந்த படத்திற்கு இந்த தாயாருடைய பெயர் செங்கேணி என்று மாற்றப்பட்டிருந்தது. செங்கேணி என்ற பாத்திரத்தில் லிஜமோல் ஜோஸ் என்ற நடிகை நடித்தார்கள். அவளுக்கு ஒரு பரிசு வழங்கினார்கள். அந்த பரிசு விருதை என்னிடம் கையால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதே போல் ஒரு மன்றத்திலே மேடையிலே அந்த பெண் வந்தார்கள். வரும்பொழுது அந்த அரங்கத்திலிருந்து அனைவரும் கைதட்டி மிகப்பெரிய ஆரவாரம் படுத்தார்கள். ஏனென்றால் உண்மையிலேயே அந்த படத்தில் அந்த பெண் சிரமமாக நடித்திருந்தார்கள். இந்த விருதை கொடுத்த பிறகு அந்த விழா ஏற்பாட்டு செய்தவர்கள் என்னை 2 நிமிடம் பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய படம், 2.5 மணி நேரம் படம், 2 நிமிஷத்தில் என்ன பேச முடியும் என்று எனக்கு கற்பனை ஓடவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். இந்த லிஜமோல் ஜோஸ் என்கிற செங்கேணி உங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது வீட்டு வாசல் வாயை கதவை திறந்து சோஃபாவில் உட்காந்து வைத்து ஃபேன் ஏசி எல்லாம் போட விட்டு, அம்மா நீங்கள் என்ன அருந்து வருகிறீர்கள், காப்பி வேண்டுமா, தேநீர்